ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விசுவாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் இறுதி பாதி நாட்கள், அதாவது சித்திரை மாதம் இன்னும் முடியறதுக்கே 15 நாட்கள் இருக்குங்க. இந்த 15 நாட்களுக்குள்ளே என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசினியர்கள் அடைய இருக்காங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டானது பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய முதல் மாதமான இந்த சித்திரை மாதத்தில் தாங்க நம்ம இருக்கோம். சொல்லப்போனால் இந்த வருடம் நமக்கு பல நம்பிக்கைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, பல கனவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தில் தான் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது இருக்குது. ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளானது மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சித்திரை பௌர்ணமி விரதத்துக்கு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் வாங்குவதற்கும் புதிய விதமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் அற்புதமான ஒரு மாதம்னா அது இந்த சித்திரை மாதம் தாங்க. இந்த மாதத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை நிலையில் இருப்பாங்க. மேலும் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் அது இந்த சித்திரை மாதம் தான். சனி பகவானும் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாருங்க. அதுவும் நீட்சபங்க பரிவர்த்தனை யோகங்களோடு காணப்படுறாரு. ஸோ இதன் மூலமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு தமிழ் மாதமாக இருந்தாலுமே கூட அது சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் கணக்கீடு செய்வாங்க. அதாவது சூரிய பகவான் நவ கிரகங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர். ஒளிரக்கூடிய இந்த ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்துக்கும். அதாவது 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சியை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னா ராகுகேதுவினுடைய பயிற்சி இருக்குங்க, குரு பயிற்சி இருக்குது. ஸோ இந்த முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு இதை தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப மிக அற்புதமான கிரகங்களில் இதுவும் ஒன்று. சர்ப கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுது மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாகவே கிடைக்குங்க. அதாவது 26/4/2025 அன்னைக்கு ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா 11/5/2025 அன்னைக்கு மாறுறாரு. இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. கடைசியாக 30/4/2025 அன்னைக்கு புதன் நீட்சபங்க நிலையில் இருந்து விலகி மேச ராசிக்குள்ளே சஞ்சரிக்க போகிறாரு. இதுதான் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த பல முக்கிய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் தாங்க ஏற்பட இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா 4/5/2025 இருந்து 28/5/2025 வரைக்கும் அக்னி நட்சத்திரத்தினுடைய காலகட்டம். ஸோ இந்த காலகட்டங்களில் சுப நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மேசம் ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கிறாருங்க. ஸோ பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு உரியவர் அப்படின்றவர் உச்சத்தில் இருக்கிறாரு. இந்த காலகட்டங்களில் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதம் முழுக்க மேசராசினியர்களுக்கு ரொம்ப அமோகமாகவே இருக்குங்க. கட்டாயமாக உங்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு மாறுதல்களானது கட்டாயமாக கிடைக்கும். உத்தியோகம் தொழிலில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பணப்புழக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது இல்லாமல் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பிறந்திருக்கும். மேலும் பொருளாதார நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீட்சம் பெற்று இருப்பார்.
ஸோ நீச்சம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது தான். இருந்தாலுமே குரு பகவான் இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து இருக்க போகிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு செல்வத்தில் குறைவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. அதனால் பயப்படாதீங்க. அதே போல் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கூட உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, சமூகத்தில் புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களை வந்து தேடி வரதுக்கான சான்ஸ்லாம் இருக்குங்க. அரசு மற்றும் அரசியல் கட்சியினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வந்து ஏற்படும். ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய புகழ் அப்படின்றது பரவ ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய பெயர் எங்கெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அங்கே எல்லாமே வந்து ஒழிக்க ஆரம்பிக்கும். ஸோ வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே உங்களை தேடி நிறைய நன்மைகளானது வரும். வாய்ப்புகள் தேடி வருங்க. இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி ரொம்பவே மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும். சூரியன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மன குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் சொல்லப்போனால் மேசராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுடைய முடிவுகள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு ரொம்பவே வந்து பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும். உங்களுடைய ஆளுமையினுடைய பண்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது அதிக அளவு வந்து வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரத்தை வந்து சொல்லலாம். ஒரு சிலர்லாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை தொடர்பாக வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது. மேலும் மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் அப்படிங்கிறது கூட உருவாகுது. ஸோ இந்த விரயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் சொல்லப்போனால் உங்களுக்கு நிம்மதியானது கிடைக்குங்க. கலை, எழுத்து, ஊடகம், ஆவணம் சம்பந்தப்பட்ட எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்குமே நல்ல ஒரு மேம்பாடு அப்படின்றது வந்து கிடைக்கும். இது வரைக்கும் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கல, அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேலும் மேசராசி நேயர்களே, தந்தையினுடைய உடல்நலத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும் நீங்க ஆரம்பிக்கும். மனக்கசப்புகள் எல்லாம் விலகும். நிச்சயமாக இந்த டைமில் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து சரியாக போகும். மேலும் மேசராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது குடும்பத்தில் பிறருடைய தலையீடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது எந்த குடும்பத்தில் 3ஆம் நபருடைய தலையீட்டை வந்து அனுமதிக்கிறாங்களோ அங்கு பிரச்சனைகள் பெரிதாகுதுங்க. ஸோ இதை விஷயத்தை நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை துணையோட ஒரு சில வாக்குவாதங்கள், விவாதங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும். அதையெல்லாம் தவிர்த்துட்டு விட்டு கொடுத்துட்டு நீங்கள் போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சொல்லப்போனால் உங்களுக்கு பணி சுமை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக இந்த பணி சுமையை நீங்கள் நிச்சயமாக ஏற்றுப்பீங்க. முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையும் மேசராசினியர்கள் இந்த டைமில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் யாரையும் நம்பி பணத்தை போய் முதலீடு செய்யாதீங்க. இந்த டைமில் எலரிச்சனையினுடைய காலகட்டமும் வேறு உங்களுக்கு ஆரம்பமாகி இருக்கிறதுனால முழுக்க நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். விரய சனி அதிகமாகவே வந்து உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு, மேலும் நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கு, சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைவதற்கு மேசராசி நேயர்களே தொடர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதுவும் குறிப்பாக கற்பக விநாயகருடைய வழிபாடுகளை வந்து நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே வந்து தவிடுபொடியாகுங்க. இந்த மாதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுவதற்கு இந்த எளிமையான வழிபாட்டு முறை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட்டாயமாக செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய மீதி இருக்கக்கூடிய பாதி நாட்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது, இதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களாக தாங்க இருக்குது. எல்லாரும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பரிகாரங்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்போதும் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்.